வெள்ளைக்காயெல்லாம் கொண்டு போவோம். அப்போ வந்து 3 மணிக்கு வேலை நிற்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க. சரி, அவங்க வைக்கிறதா வேலை. ஸ்டார்ட்டுக்காரனுக்கும் அவங்களுக்கு 7 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஏன்னா 20 ரூபாய்க்கு விற்கும். டக்குன்னு 10 ரூபாய்க்கு பாருங்க. நேற்று 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். 10 ரூபாய்க்கு பாருங்க. கேட்டால் காய் அதிகமாக வந்துருச்சுமா. எப்படா எத்தனை கிலோ வந்துச்சுன்னு தெரியாதுன்னா நிறையா வந்துருக்குதுமா. வேலைக்கு வரப்பா நம்ம 1 ரூபா சேர்த்து கொடுங்க, 11 ரூபா கொடுங்க, 12 ரூபா கொடுங்க அப்படின்னு பிச்சை கேட்கணும். அதே சொன்னேன், எங்களுக்கு குஷ்டம் வந்து அந்த 1 ரூபா கொடுத்தீங்கன்னா எப்படி குஷ்டம் வந்துடும். 1 ரூபா வேண்டாம், நீங்களா எங்களுக்கு குஷ்டம் வந்துருந்தாலும் திருப்தி காட்டல. அவனுக்கு அதுவே எரிச்சு வைக்கிறோம். இப்போ நான் இப்படி வந்து பிச்சை எடுத்து கொண்டு நான் பணிபுரிறது சாவு, நீங்களும் மக்களுக்கு சாவுங்களோட காய் போடுறது 6-7 வருஷம் வச்சுக்கேன். காயே போடுறது அவ்வளோ கோபம். நாம என்னமோ போய் நாம பயன் பேசுறோம், கண்டவன் பேர் வைக்க சொல்ற மாதிரி இருக்குது. அது மக்காச்சோளம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வைக்கிறதா வேலை. இங்க காய்கறி வாங்கி அவங்கிட்ட நம்ம கிட்ட 40 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சிப்பம் 80 ரூபாய் நம்ம கண்ணு முன்னாலேயே வச்சு கொடுத்து வாங்குறாங்க. அதனாலதான் வந்து அவங்க 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த பாவம் அல்லாம மக்களுக்கு காட்டுக்காரோட பாவத்தை புரோகர் சம்பாதிச்சுக்கிறான். எப்படிங்க அது காசு சம்பாதிக்கிறான், பாவத்தை சம்பாதிச்சுக்கிறான். எவனும் நல்லா இருக்கணும். சோதரக்கார வைக்கிறவனா சேர்த்துக்கார வைக்கிறவனா பாவம் இடையில வைக்கிறாங்க புரோகர் பசங்க. காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறது எப்படி அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்டா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு கிளாஸ் பார்க்க போறோம். யாரெல்லாம் இது வரைக்கும் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்கீங்க? நான் இது வரைக்கும் என் பக்கத்துல யாரும் பிரச்சனை பண்ணாங்க, நான் போய் புகார் கொடுத்துருக்கேன். என் பக்கத்து தோட்டத்துக்காரு என் வயல்ல வெள்ளாம் வயல்ல வண்டி ஓடிட்டு இருந்தாரு, அதுக்கோசரம் புகார் கொடுத்தேன். இப்படி நமக்கு பல விதமான அனுபவம் இருக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போனதில்ல. நான் போனேன்னு முடிவு பண்ணீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு தான் கேட்டேன். முடிவு வந்து தான் நான் கேட்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா முடிவு வரணும் இருக்கான்னு என்னன்னா அரசாங்கமா பேசும்போது அவருக்கு வேற ஒரு வேலை வந்துச்சுன்னு உடனே போயிட்டாரு. அதான் நீங்க உங்களுக்கு வேற வேலை வந்தா நீங்க எங்க வேற வேலை இல்லைங்க. அதாவது நீங்க வந்து புகார் கொடுக்குறீங்க, வாங்கி வேற வேலையை போயிட்டாரு. ஏதோ எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து பண்ணிட்டாங்க ஐயா, எதிர்பார்க்காம வந்து பண்ணிட்டாங்க ஐயா. அவருக்கு வந்து யாராவது மினிஸ்டர் வர்றாங்க அப்படின்னு உடனே அவருக்கு வந்து அந்த போயிட்டாரு. ஆமாங்க ஐயா, அது நடுறதாங்க ஐயா. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே மீட்டிங் காசு வந்திருக்கிறோம், மீட்டிங்கில் உட்காந்துருக்குறோங்க ஐயா. இல்லை இல்லைங்க ஐயா, நம்ம பண்ணுறதாங்க ஐயா. அது வந்து கல்லுக்கு அவங்களே கல் சரி 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 சரிங்கண்ணா, நன்றி அண்ணா. சரிண்ணா, அதான் நான் இங்கே மீட்டிங் வந்தேண்ணா, மீட்டிங்கில் உட்காந்துருக்குறோம். சரி சரி சரிங்கண்ணா. அதுக்குள்ள போக வேண்டாம். புகார் கொடுத்துறீங்கன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறது யாராவது காவல் புகார் கொடுத்துறீங்களான்னு சரிங்களா? கொடுக்குற ஐடியா இருக்கா? கம்பெனியில பணம் போட்டு இதாகிட்டு அதுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி வேலைக்கு போறோம், திருப்பி வீட்டுக்கு வரோம், பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்துல தோட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் நம்ம நட்புறவா இருக்கணும்னு நினைச்சாலும் சில சமயங்கள்ல நமக்கு ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வர இருக்கு இயல்பா.
அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரு நம்ம வந்து ஒரு கெட்டாவது சரிங்களா, ஏதோ அவங்க வீட்டுல இருக்கிற சாப்பிட்ற தண்ணி இருக்கு இல்லையா, குளிச்சு ஊத்துற தண்ணி நம்ம வாசலுக்கு வருது, தேங்கி நிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு டீ வெட்டி விட வேண்டியதானே, நம்ம வீட்டு வாசல்ல வந்து தண்ணி நிக்குது அப்படின்னு கேட்கறோம். கேட்டோட அவர் என்ன சொல்லுவாரு, நல்ல மூட்ல இருந்தா சரி பண்ணிட்டு போவாரு. கொஞ்சம் அவரு இந்த வருஷம் வெள்ளாம சரியில்லை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுவாரு. கரெக்டா, அவனே இவனை அந்த மௌனே இந்த மௌனேன்னு திட்டுறது அப்படிங்கிறது இயல்பா மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். சரி, திட்டாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணுவாரு, இன்னும் கொஞ்சம் கோபமா இருக்காரு, அவர் திட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவோமா, இன்னும் கொஞ்சம் கோபம் வருமா, உடனே பக்கத்துல இருக்கிற கட்டை கிடக்குது என்ன எடுத்து அடிச்சா மண்டலம் உடனே செத்து போயிருவோம் பார்த்துக்காரு அப்படின்னு மிரட்டுறாரு. என்ன பண்ணிருக்காரு, இப்ப நம்மள கெட்டவாத சொல்லி திட்டிருக்காரு, கட்டை எடுத்து அடிச்சு பொண்ணு விட பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாரு, கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காரு. இப்ப நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு காவல் நிலையம் இருக்கும் சரிங்களா, நாம ஒண்ணு அவர் பரவாயில்ல அவரே ஒரு கோவத்துல இருக்காரு மன்னிச்சு விட்டுட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனா நாம முடிவு பண்றோம், நம்ம சேப்பல் இழுத்து ஒரு செலவு வைக்காம கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், உடனடியா ஒரு 100க்கு போன் பண்ணுவோம். கிராமத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா 100க்கு போன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் 100க்கு போன் பண்ணோடனே போலீஸ் வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட கேட்பாங்க என்னப்பா பிரச்சனை விசாரிப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தனியாக ஒரு கேமரா செல் ஆன் பண்ணி நம்மளையும் அந்த பிரச்சனைக்குரிய நம்பர் அங்கே இருக்காருன்னா அவரோட ஒரு போட்டோ எடுப்பாரு. அந்த என்ன பிரச்சனைன்னு சொல்றோமோ, தண்ணி நிக்குது அந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்ல அவன் பக்கத்து வீட்டுக்கார வீடு எடுத்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து கல்ல கொட்டி வச்சிருக்கான் அப்படிதான் பண்ணுவாங்க. பக்கத்துல வீடு கட்டணும்னா நம்ம வீட்டு வாசல்ல தான் செங்கல் கொண்டு இறப்பாங்க, ஜல்லி கொண்டு இறப்பாங்க. இதுல ஏதாவது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்த ஒரு வீடியோ எடுத்துட்டு போயிடுவாங்க. போயிட்டு நம்ம தான் 100க்கு போன் பண்ணிருக்கோமே, அதனால சாயம் வாங்க எஃப்ஐஆர் போட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளா போன் பண்ணி ஐயா வந்தீங்களே அப்புறம் ஒன்றும் தகவல் இல்லைங்களே அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, வாங்க பேசிக்கலாம். அந்த எதிர்பார்ட்டி நம்பர் இது வாங்கிட்டு போய் போடுறாங்க, அவங்களுக்கு போன் பண்ணி வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரிங்களா, போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் கூப்பிட்டு பேசி சமரசம் பேசி வச்சு இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சுப்பாங்க. இது வழக்கமா நம்ம ஊர் காவல் நிலையங்கள்ல ரொட்டீனா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா நமக்கு இது வந்து 2 தடவை 3 தடவை சொல்லி பார்த்துட்டு இதேதான் வேலை. எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டுறது, அடிக்க வரங்கிறது, ஊர்ல எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டாங்க, நமக்கு வேற அசிங்கமா வச்சு எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு நம்ம முடிவு பண்றோம். இப்ப நம்ம போலீஸ் அந்த விஷயத்த சொல்றோம், சார் இது முதல் தடவை கிடையாது, 2-3 தடவை ஆயிடுச்சு, நானும் போலீஸ் வரக்கூடாது வைராக்கியம் இருந்தாரு, முடியாத குடும்பிக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், எனக்கு தெரியாது நீங்க எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்னா போட்டு தந்துருவாங்க தானே, போட்டு கொடுத்துருவாங்க தானே. காரணம் தெரியாதானே இருக்கு, நம்ம போய் சொல்லி நடந்ததான்னு சொல்லி இருக்கிறோம், போட்டு கொடுக்கணும்ல, போட்டு கொடுப்பாங்க. ரஞ்சித் குமார் போட்டு விடுவாங்க, சரியா போட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். எஃப்ஐஆர் எழுதணும் உட்காந்து, அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். அதனால இப்ப வேற கம்ப்யூட்டர்ல ஏத்தணும், மறுபடியும் அதை வேற க்ளோஸ் பண்ணணும். அதனால போட மாட்டாங்க. ஒண்ணு வேற என்ன காரணம் இருக்கும், நமக்கு எஃப்ஐஆர் போடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும், அவங்களுக்கு வேலை பழி. அதான் சொல்லிட்டாரு ஐயா, சொல்லிட்டாரு வேலை பழு ஒண்ணு. வேற எதிரி மேல நடவடிக்கை எடுக்கும். வேற கரெக்ட், அதை சொல்றதான் இருக்கும். கிரைம் ரேட், இந்த காவல்நிலை எல்லைக்குள்ள குற்றங்கள் வந்து அதிகமா நடக்கிறதா கவுண்டிங் காட்டும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல எல்லா ஸ்டேஷன்லயும் வருஷத்துக்கு 260 எஃப்ஐஆர் தான் ஆகுதுன்னா, இந்த ஸ்டேஷன்ல மட்டும் இப்படி எல்லாம் பிரச்சனைகள்லாம் எஃப்ஐஆர் கொடுத்தே இருந்தா என்ன ஆகும், 500 தாண்டி போயிடும். அப்ப இந்த இடத்துல நீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறத பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கு அவங்க மேலதிகாரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால கிரைம் ரேட்டை குறைச்சி காமிக்கிறதுக்காக ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே மேன் பவர், போலீஸ் காவல்துறையோட மேன் பவர் கம்மியா இருக்கும். அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கவனம் செலுத்தினாங்கன்னா, பெரிய வழக்குகள் இருக்கு இல்லையா, மர்டர் கேஸ், ராபரி, வீடு புகுந்து கொள்ளடிக்கிறது, இந்த வழக்குல போய் அக்யூஸ்ட தேடி போடுறது, நம்ம தீர நதியை நம்ம பாத்தீங்களா, அது மாதிரி அந்த ஜீப் எடுத்து நார்த் இந்தியா போய் அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்களால
பார்க்க முடியாம போயிடும் இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா. அதனால அவங்க போறதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. இப்ப சேர் வேலை பண்ணி வச்சிருக்கேன். சுமார் தான் சொன்னாரு சேர் ஒரு பையன் வச்சிருக்கேன். ராஜேஷ் ராணிப்பேட்டை ஒரு ரிசர்வேஷன் போட்டு வச்சிருக்கீங்களா? அதனால காவல்துறை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் இந்த எஃப்ஐஆர் போட்டா மட்டும்தான் இவன் அடங்குவான், இல்லைன்னா இதே தான் வேலை இவனுக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டே அவனுக்கு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. நம்மளோட பிரச்சனை காவல்துறைக்கு நாம சொல்றது ஒரு சின்ன விஷயம். அவங்க பாக்குற நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல பக்கத்துக்கான சண்டைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயம். நீங்க இதுக்கு மேல ரொம்ப ப்ரெஷர் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி 2 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் கொடுத்துருவாங்க. ஆமா தண்ணி போனுச்சு ஊர்ல வந்து கட்டளத்துல சொல்லி நம்ம என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுப்பான்னு சொல்லி வாங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நடந்திருக்கா நம்ம ஊர்ல எல்லாம் கேள்விப்பட்டீங்க என்னென்ன கேள்விப்பட்டீங்க என்னென்ன வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்க கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. யாருக்கிட்ட? காவல்துறை கிட்ட என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு அமைதியா வந்துட்டு என்ன நடந்ததோ என்ன நடந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம கெட்ட வார்த்தையில திட்டினாரு, ஏன் அப்படி பேசுறேன்னு நம்ம கேட்டதுக்கு நம்மளும் ஒரு கெட்ட வார்த்தையில திட்டி இருப்போம். ஆனால் ஒரு புகார் கொடுக்கும் போது நமக்கான விஷயங்களை மட்டும் நமக்கு என்ன பாதிப்போ அதை மட்டும் சொல்லணும். நமக்கான பாதிப்பு என்ன? கெட்ட வார்த்தையில நம்மளை திட்டிருக்காரு, கட்டை எடுத்து அடிச்சு கொண்டு விடுவேன் மிரட்டி இருக்கிறாரு, இதுதான் நமக்கான பாதிப்பு. ரைட்டா? அப்ப இந்த விஷயங்களை அனுப்புனர் நம்முடைய பேரு, வயது, தகப்பனார் பெயர், முழு முகவரி, கதவு எண்ணோட சேர்ந்து ஒரு முழு முகவரி, அடுத்து பெறுநர் உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள், எந்த காவல் நிலையம், இங்க எந்த காவல் நிலையம் பக்கத்துல கோபிச்செட்டிப்பாளையம் காவல்னு வச்சுங்களேன், உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள், கோபிச்செட்டிப்பட்டி காவல் நிலையம், கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையம், ஈரோடு மாவட்டம். இதான் பெறுநர் முகவரி. அடுத்து பொருள், என் மீது என்னை கெட்ட வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது உரிய நடவடிக்கை கோரி. பொருள், ஐயா அல்லது அம்மா, யார் இருக்காங்க, ஐயா பார் அம்மா வணக்கம், நான் மேற்கொண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நம்ம என்ன தொழில் செய்யறோமோ, நீங்க ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், விவசாயம்னா விவசாயம், இது எதுக்குன்னா நம்மளை பத்தின ஒரு அறிமுகம். நாம எந்த ஒரு பின்னணி உள்ள ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்கறோம்னா நான் ஒரு அரசு ஊழியராக பணி செய்து வருகிறேன். ஒரு விவசாயினா நான் ஒரு சொந்தமாக விவசாயம் செய்து வருகிறேன். நெசவு தொழில் செய்யறோம்னா நான் சொந்தமாக நெசவு தறி வைத்து தொழில் செய்து வருகிறேன். இப்படி நம்மளை பத்தின ஒரு அறிமுகம். இப்ப நீங்களா என்ன பண்ணுவீங்க, நான் சமூக ஆர்வலராக உள்ளேன், 10 ரூபாய் இயக்கத்தின் முந்தைய ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன், முந்தைய செயலாளராக உள்ளேன். இப்படி நம்மளை பத்தின ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறோம். இந்நிலையில் இன்று என்னைக்கு சம்பவம் நடக்குதோ அன்று தேதி, கட்டாயமா ஒரு புகார்ல என்ன இருக்கும்னா தேதி, நாள், நாள்னா என்ன கிழமை, சரிங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. நீ தேதி எத்தனைங்க? 14/9/2025. இன்று 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 11 மணி அளவில் நேரம் வந்து தோராயமா குறிப்பிட்டிருக்கணும். இது 3 இருக்கணும். இப்ப நான் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு, யாரோ ஒருத்தர் மட்டும் பாருங்க, இதுல எங்கேயாவது நாள், நேரம், இடம் இருக்கான்னு மட்டும் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம சொல்லிருக்கேன் நாள், நேரம், இடம் கட்டாயமா காவல் நிலையத்துல கொடுக்குற புகார்ல இருக்கணும். சரி, இப்ப நாள் சொல்லிட்டோம், இடம் சொல்லணும் இல்லையா? அப்ப இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை, தேதி இன்று 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 11 மணி அளவில் எனது வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள செல்வராஜ் என்பவர் என் வீட்டிற்கு முன்பாக கழிவு நீர் வரும் வகையில் அவருடைய பாத்ரூம் அதெல்லாம் பயன்படுத்தி அவருடைய கழிவறையை பயன்படுத்தினார். எனவே என் வீட்டின் முன்பாக தண்ணீர் நிற்பதை குறித்து நான் அவரிடம் ஏன் இது போல் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு என்னை என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாரோ, என்ன மாவனேன்னு சொல்லி திட்டினாரோ, சில பேர் கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க, டேஸ் மாவனே என்று திட்டினார் அப்படின்னா எழுதிக்கலாம், தங்க மகனே என்று திட்டினார். அது என்ன தப்பு இருக்குது? நீ டேஸ் மகனேன்னா என்னன்னாலும் ஃபில் பண்ணிக்கலாம்ல. என்ன திட்டினாங்களோ அந்த வார்த்தையை, சரிங்களா? சில பேர் எழுதுவான் பூ மகனே அப்படின்மா, நல்ல வார்த்தை தானே, பூ மகனே அப்படின்னா நல்ல வார்த்தை தானே.
காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும் போது நமக்குலாம் என்ன தயக்கம் தெரியுங்களா? நீதிமன்றத்திற்குரிய நீதிபதி பெண் நீதிபதியா இருக்காங்க, 24 வயசுல நம்முடைய சகோதரிகள் தான் அங்க இருக்காங்க. அவங்க இந்த வார்த்தையை படிக்கும் போது ஏதாவது சந்தோஷப்படுவாங்களோ? இப்படிலாம் யோசிக்காதீங்க. என்ன நீதிமன்றத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததோ அதை நீங்க அப்படியே சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு செக்ஷன் மேட வரும். செக்ஷன் மேட வரும்னா நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு என்ன சட்டப்பிரிவுன்னு இருக்கும், உங்களுக்கு எதிராக என்ன குற்றம் நடந்ததோ அதுக்கு என்ன சட்டப்பிரிவுன்னு பார்ப்பாங்க காவல்துறை. உங்களை கெட்டவாத சொல்லி திட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு 294B பழைய ஐபிசில 296 வரும். சரிங்களா? என்ன சட்டப்பிரிவோ அது உங்களுக்கு மேல ஒரு ஆகணும். அப்ப என்ன வார்த்தையோ அந்த வார்த்தை கட்டாயமா என்ன சொல்லி திட்டாங்களோ அது இருக்கணும் புகார்ல. அப்ப என்ன மகனே என்று திட்டினார், ஏன் இது போல் பேசுகிறாய் என்று கேட்டதற்கு, உன்னை அடித்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று அருகில் இருந்த கட்டையை எடுத்து என் தலையில் அடிக்க வந்தார். நான் விலகி கொண்டதால் உயிர் பிழைத்தேன். காயம் இல்லைங்கிற பட்சத்துல இதுபடி புகார் கொடுக்கிறோம். எனவே மேற்படி செல்வராஜ் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதான் புகார். இந்த புகார்ல என்னெல்லாம் வந்துருச்சு? நம்ம ஊரு எங்க குடியிருக்கிறோம்னு சொல்லட்டுமா, நான் மேற்கொண்ட முகவரியில் குடியிருக்கிறேன்னு சொல்லட்டுமா, நம்ம வீட்டு வாசல்ல கழிவு நீர் அவர் விட்டதுனால ஏன்னு கேட்டதுக்கு நம்ம கெட்ட வார்த்தை திட்டி கொலை மிரட்டல் விட்டார். இதுதான் நடந்த சம்பவம். சொல்லிட்டோமா? எவ்வளவு மொத்தமே ஒரு 8 லைனுக்குள்ளதான் இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள். ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அதெல்லாம் மெமரி 8 லைன் ஞாபகம் வச்சுட்டீங்களா? எவ்வளவுதான் சிம்பிள் கம்ப்ளைண்ட் இவ்வளவுதான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை 8 மணிக்கு சென்று கறிக்கடைக்கு சென்று வரிசையில் நின்று ஆட்டுக்கறி கேட்டேன், அவர் கோழிக்கறி தான் இருக்கிறது என்று சொன்னார். நான் பரவாயில்லை கோழிக்கறி கொடுங்கள் என்றேன், நாட்டுக்கோழி கொடுங்கள் என்றேன், அவர் இல்லை இல்லை பிராய்லர் கோழி தான் இருக்கிறது என்று சொன்னார். பரவாயில்லை பிராய்லர் கோழியாவது கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு வருமலையில் அண்ணன் சீனிவாசன் வந்தார். அவரை பார்த்து விட்டு அவர் இது மாதிரி விவசாய சங்க கூட்டத்துல இன்னைக்கு மீட்டிங் இருக்குது அந்த அரங்கத்துல வாங்கன்னு சொன்னாரு. நான் கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எதுவா 2 மணிக்கு மீட்டிங், நான் ஒரு 3 மணிக்கு வந்துடுறாங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணுவான்? இதெல்லாம் 2 லைன் 2 பக்கம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியா 2 லைன்ல பக்கத்து விட்டு செல்வராஜ் என்னை கண்டபடி திட்டினார், ஏசினார் இப்படின்னு எழுதுவோம். நம்ம பழக்கமா இப்படிதான் நம்ம புகார் கொடுப்போம். பழக்கமா நம்ம இப்படிதான் புகார் கொடுப்போம். கோழிக்கறி வாங்க போனேன், வீட்டுக்கு வந்தேன், என் முன்னாடி மசாலா தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் போய் மசாலா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மதியம் போனேன், அவர் கடை முடியுது, அவர் வீட்டுல போய் எழுப்பி நின்ற படத்துல வரும்ல ஊசி போட்டாங்க, எதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுவாங்க. காலையில அந்த மறதி ஆயிரும்ல என்ன ஆமா எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என் முன்னாடி காலையில ஊசி போட்டாலா அங்க ஆரம்பிச்சுதான் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லணுமோ அதை ரொம்ப சுருக்கமா சொல்லுவீங்க. ஆனா என்ன சொல்லக்கூடாதோ அதெல்லாம் கதையா 2 பக்கம் போகும். ஒரு புகாருக்கு இவ்வளவுதான் தேவை. சரிங்களா? இப்ப இதுல ஏதாவது முன்னுரிமை இருந்ததுன்னா அதை ஒரு லைன் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே அவர் எங்க பெரியப்பா வீடு, அவருக்கு எங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு தேவைன்னா அதை சொல்லிக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இதுல என்னன்னா அதை பாத்துட்டீங்களா? நீங்க ஐயா பாத்துட்டு வேற நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லதானே கொலை மிரட்டல் விடுதான்னு சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல வச்சு மிரட்டினான்னு சொல்லல, என்ன கிழமை மிரட்டினான்னு சொல்லல, என்ன தேதியில மிரட்டினான்னு சொல்லல, எத்தனை மணிக்கு மிரட்டினான்னு சொல்லல. சொல்லலையா? போலீஸ் சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க போலீஸ் அந்த கேஸுக்கு. அதுலயாவது நேரம் காலம் குறிப்பிட்டிருக்கான்னு பாருங்க. அதுல இல்லாதனால இதுலயும் வராது. அப்புறம் எப்படி கேஸ் போடுறோம்? ரைட்டா? இந்த கேஸ் எப்படி நிக்கும்? எப்படி நிக்கும்? எந்த இடத்துல செஞ்சாங்க போட்டு கொடுத்தாங்க. எஸ்ஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது கொடுத்த மனுவுக்கு நம்ம தபால்ல சொன்னா ஒரு பில் பிரிண்ட் எடுத்துட்டு ஒரு ரசீது கொடுக்குறாங்களா? அதுதான் சிஎஸ்ஆர். போஸ்ட் ஆபீஸ்ல என்னைக்காவது நம்ம போய் தபால் அனுப்பிச்சோம்னா ரசீது கொடுக்குறாங்க. சிஎஸ்ஆர் ரசீதுங்க, மனு கொடுத்துருக்கீங்கிறதுக்கு ஒரு ரசீதுங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் போடுறாங்க போடுறதுங்கிறது ரெண்டாவது. முதல்ல சிஎஸ்ஆர் நீங்க கொடுத்த பெட்டிஷனுக்கு இந்த மாதிரி அந்த பெட்டிஷனை வாங்கி கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு ரசீது. அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. சிஎஸ்ஆர் கைக்கு வரும். என்ன இருக்குன்னா அதுல எந்த காவல் நிலையம் புகார் கொடுத்த ஒரு பேர் என்ன, எந்த தேதியில கொடுத்தாரு, என்ன காரணத்துக்காக புகார் கொடுத்தாருன்னு அதுல இருக்கும். ஸ்டார்ட் ஆகுது. அதான் சிஎஸ்ஆர்.
கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்ட் அப்படின்னு பேர் இருக்கு. இப்ப நாம போயிட்டு புகாரை எழுதிட்டோமா, இந்த புகாரை இதான் நம்ம கொடுக்க வேண்டிய புகாரு, நாம இதுல 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், அவங்க ஒன்றும் சமாதானம் போங்கன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு திருப்தி இல்லை, ரைட்டா, எஃப்ஐஆர் போட்டா ஒன்றும் முடிவு பண்ணிட்டோம். நேரா வரோம், இது எல்லாத்தையுமே ஒரு டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் காவல் ஆய்வாளருக்கு பதிவு தபால்ல புகார் அனுப்ப போறோம். ரைட்டுங்களா? முதல் நாள் நடந்துருச்சு, இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போற மாதிரி தெரியல. நேரா வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல இந்த கம்ப்ளைண்ட நம்ம தான் எப்படி எழுதி வச்சுக்கோம் இல்லையா, அனுப்புனர் பெருநர்லாம் போட்டு எழுதி வச்சுக்கோம் இல்லையா, பிரிண்ட் எடுத்து கையெழுத்து போட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட ரிஜிஸ்டர் போஸ்ட்ல நம்ம காவல் ஆய்வாளர் கோபிச்செட்டிப்பாளையம் அவங்களுக்கு அனுப்பி வச்சிடறோம். ஒரு 7 நாள் அமைதியா காத்திருக்கிறோம். அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. 7 நாள்ல அவங்களுக்கு பல திருவிழா வேலை இருக்கும், எலெக்ஷன் இருக்கும், விஜய் சுற்றுப்பயணம் வேலை வந்துட்டு இருக்காரு, பாதுகாப்பு கொடுக்கணும், எடப்பாடியார் வந்துட்டு இருக்காரு, ஆமா உங்களோட கேம்பர் நடந்துட்டு இருக்கு, இப்படி பல்வேறு வேலைகள்ல நீங்க அனுப்பிச்ச மனுவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ரைட் அது என்னன்னு பாருப்பா அப்படிம்பாங்க. அதை ஏற்கனவே கூப்பிட்டு பைசல் பண்ணி வச்சுங்க அப்படிம்பாங்க. சரி அடுத்த வேலை பாரு அப்படிம்பாங்க. ரைட்டா? ரிஜிஸ்டர் போஸ்ட்ல வந்ததுனால புள்ளி குதிச்சலாம் வேலை பார்க்க போறது கிடையாது. ரைட், நமக்கு முடிஞ்சதா 7 நாள். 8வது நாள் நம்ம ஏற்கனவே நம்ம கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இல்லைன்னா செல்போன்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நேரம் அங்கே போயிட்டு புள்ளிக்கமா கூட மாறாம என்ன புகார் கொடுக்கணுமோ வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், மேலதிகாரிக்கு தபால் இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம ஐயா வணக்கம், நான் மேற்கொண்டு சூரியன் கடந்த இந்த தேதியிலேயே இந்த காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்து அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தங்களுக்கு இந்த மனுவை அனுப்பி வைக்கிறேன், எனவே உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இப்படிதானே எழுதுவோம். இந்த மனு பொறுத்த வரைக்கும் இங்க கொடுக்கல பத்தினா எதுவுமே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம காவல் நிலையத்துக்கு எப்படி கொடுத்தோம், பொருள் என்ன கொடுத்தோமோ அதே தான் பொருள் இருக்கும், என்ன கண்டென்ட் கொடுத்தோமோ அதே தான் இருக்கும். பெருநர்ல மட்டும் உயர் திரு காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஈரோடு, முன்ன வந்து ஸ்டேஷனுக்கு வச்சிருந்தோம், இப்ப எஸ்பி ஆபீஸ் வச்சிருக்கோம். இதை தவிர எதுவுமே மாத்தக்கூடாது. நீங்க தேதியை மட்டும் மேல மாத்திக்கங்க. அதுல வந்து 7 நாளைக்கு முன்னாடி தேதி இருக்குமா, இப்ப இன்னைக்கு தேதி 7 நாள் கழிச்சு வரக்கூடிய இந்த தேதிய மேல போட்டுருங்க. போட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பி விட்டுருங்க. அனுப்பி விட்டோன்னு ஒரு 7 நாள் வெயிட் பண்ணுங்க, நடவடிக்கை வருமா. ஏன்னா எஸ்பி ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் ஃபார்வர்ட் ஆகி கரண்ட் பேப்பர் வந்தாலே 5 நாளைக்கு மேல ஆயிடுது. நீங்க போய் எஸ்பி போய் நேரில் பார்த்து புதன்கிழமை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே 15 நாள் ஆயிடுது ஸ்டேஷனுக்கு வரதுக்கு. அப்படிமா அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் போயிட்டு வரதுக்கு ஒரு 20-25 நாள் ஆகும். ரைட்டா? அப்ப நம்ம கொடுத்துட்டோமா, ஒரு மாசம் வெயிட் பண்ணலாம்னு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்து 7 நாள் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இங்க கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்டேஷன், அதுக்கு எது கோர்ட் வருங்க, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம், அதுதான் வந்து அதுக்கான எல்லை. அங்க போயிட்டு இப்ப நம்ம எஃப்ஐஆர் போட போறோம். எஃப்ஐஆர் போடலாமா, நம்ம புகாருக்கு எஃப்ஐஆர் போடணும். உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னா கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு டைபிஸ்ட் கடை இருக்கும் இல்லைங்களா, அங்க போயிட்டு உங்களுடைய 2 புகார் கொடுத்தீங்க இல்லையா, உங்கள்கிட்ட இப்ப என்னென்ன இருக்கும், உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கும், 2 புகார் இருக்கும், 2 அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கும். சப்போஸ் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல அப்படின்னா ரசீது இருக்கும் இல்லையா போஸ்டல், அது போயிட்டு இந்தியன் போஸ்டலோட வெப்சைட்ல போய் அதை டைப் பண்ணீங்கன்னா என்னைக்கு டெலிவரி ஆச்சுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி வரும் பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அக்னாலஜ்மெண்ட்டுக்கு பதிலா நீங்க வச்சுக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்கும், 2 கம்ப்ளைண்ட், 2 அக்னாலஜ்மெண்ட் கார்டு. அக்னாலஜ்மெண்ட் கார்டு தொலைஞ்சி போச்சு, வரல ரிட்டர்ன் வீட்டுக்குன்னா ரெசிப்ட் பிரிண்ட் எடுத்து ஆன்லைன் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளவுதான் நம்மகிட்ட இருக்குது. இப்ப நம்ம போயிட்டு ஒண்ணு உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா ஏத்தாப்புல இருக்க கடையில கொடுத்து இந்த 2 புகாரையும் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டைப் பண்ணி கோர்ட் ஃபார்மேட்டுக்கு ஸ்டாம்பையும் ஒட்டி கையில கொடுத்துருவாங்க. இல்ல நான் வந்து 10 ரூபாய் பயிற்சி எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்களே இப்போ நீங்க ஒரு ஃபார்மேட் கொடுக்குறேன், இந்த ஃபார்மேட்ல கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி என்ன இருக்கும்,
மாண்புமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு இருக்கிறோம் நீதிமன்றம் மேல மெயில. அடுத்து இது வந்து இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணும். மேல உங்களுடைய யார் புகார்தாரரோ உங்களுடைய மனுதாரர் இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய பேரு, வயசு, அப்பா பேரு, முழு முகவரி கொடுக்கணும். கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு மனுதாரர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிக்கணும். எதிர் யாருக்கு எதிராக நம்ம புகார் கொடுக்குறோம், பக்கத்து வீட்டுக்காருக்கு எதிராக கொடுக்குறோம், ரைட்டா? ஆனா நீதிமன்றத்துல கொடுக்கும்போது இப்ப நமக்கு எஃப்ஐஆர் போடாத யாருங்க, காவல். அப்ப இங்க எதிர காவல் ஆய்வாளர் அவர்கள், கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையம், கோபிச்செட்டிப்பாளையம், அவர் தான் எதிர் மனுதாரர். இந்த நம்மளுடைய எஃப்ஐஆர் டைரக்ஷன்ல அவர் தான் எதிர் மனுதாரர். அடுத்து ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். பிஎன்எஸ்எஸ் பிரிவு 175 உட்பிரிவு 3 கீழ் தாக்கல் செய்யும் மனு. சரிங்களா? மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யும் மனு. இப்படி உங்களுக்கு என்ன வார்த்தை அனுப்பிச்சிருக்கோ அதை போட்டுருக்கேன். தாக்கல் செய்யும் மனு போட்டாலும் சிம்பிள் தான். நான் மேற்கண்ட முறையில் வஸ்து வருகிறேன் அந்த கண்டென்ட் ஆரம்பிச்சேன் இல்லையா, கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்தீங்களோ ஒரு 8 லைன் எழுதிக்கணும் இல்லையா, அதை மட்டும் அப்படியே எனக்கு எழுதிட்டு அதை முடிக்கும் போது இந்த மாதிரி நடவடிக்கை இருக்குமாறு மனு அளித்தேன். அந்த மனுவிற்கு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்கன்னா சிஎஸ்ஆர் நம்பரு, சிஎஸ்ஆர் கொடுக்கல அப்படின்னா அது அந்த லைனை விட்டுட்டு இப்ப சொல்லணும் அந்த மனுவின் மீது கோபிச்செட்டிப்பாளையம் காவல் ஆய்வாளர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால், அப்புறம் எந்த தேதியில மாவட்ட காவல் நிலையம் அனுப்புறோமோ அந்த தேதியில இந்த 31/12/2005 சொல்லிடுறேன். இந்த தேதியில நம்ம மனு கொடுத்தேன், அதுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் காவலர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் திருப்பி இந்த தேதியில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் மேல்முறையீடு செய்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா மிக தெளிவா நீ வந்து லோயர்ல கீழே காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கணும், 7 நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அந்த 7 நாள் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா நீ வந்து எஸ்பிக்கு மேல்முறையீடு பண்ணணும். எஸ்பியும் 7 நாள் நடவடிக்கை எடுக்கலன்னா நீ நீதிமன்றத்துல வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி வழக்கு பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு மனுவுக்கும் இன்னொரு மனுவுக்கும் இடையில 7 நாள் காத்திருந்தோம். எஸ்பிக்கு அனுப்பிச்சு கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு 7 நாள் காத்திருந்தோம். ஏன்னா அவருக்கு நடவடிக்கை எடுக்க ஒரு 7 டைம் கொடுக்கணும்ல, கொடுத்துருந்தோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த தேதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் மேல்முறையீடு செய்து அவரும் எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்ப இந்த மேல்முறையீட்டு மனுவின் மீது எவரும் எடுக்கவில்லை. இதனால் நான் பெருத்த கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாகியுள்ளேன். எனவே மாண்புமிகு குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர்களுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உரிய உத்தரவுகளை பிறப்பு கோரியும் தாங்கள் தக்கதென கருதும் இன்னும் பிற உத்தரவுகளை பிறப்பிக்க வணக்கமாய் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க மனுதாரர் அப்படின்னு போட்டு கைது போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வொகேட்டிவோ டைபிஸ்டோ கொடுத்தீங்கன்னா இங்கே சரி பார்த்ததுன்னு சொல்லி ஒரு 2 லைன் சேர்த்து கொடுக்கலாம். எப்படி கொடுத்தீங்கன்னாலும் ஒன்றும் கோர்ட்ல சொல்லப்படுறதில்ல. இது வந்து நம்முடைய நண்பர் பாதியின் வருஷம்னா கோர்ட்ல ஃபைல் பண்ணி ஆர்வம் நான் உங்களுக்கு தரேன் பாருங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு மனு தயார் பண்ணோமா, அடுத்து ஒரு அப்டேட் இருக்கு. நீதிமன்றத்துக்கு பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு பெட்டிஷன் வச்சோம்னா ஒரு அப்டேட் உறுதிமொழி மாதிரி இருக்கு. உறுதிமொழியில இதே மாண்புமிகு டைட்டில் அதே காஸ்டைல் மாறாது, எதிர் எல்லாமே எதுவுமே மாறாது. வாங்க அப்டேட் அப்படின்னு போட்டுருக்கேன். இல்ல பிரமாண வாக்குமூலம் உங்களுக்கு எது ஒரு தடவை போட்டுட்டு இப்போ வந்து உங்களுடைய முகவரி சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், வெள்ளாங்கோவில், இந்த கோவில் வசித்து வரும் இன்னாரின் மகன் இன்னார் ஆகிய நான் பிரமாணத்தின் பேரில் உறுதியை கூறுவதாவது அப்படின்னு நீங்க போட்டுட்டு நான் மேற்கொண்ட முறையில் வசித்து வருகிறேன், எனக்கு திருமணமாகி என்ன மனைவி பேர் அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயிலா போடணும்னா குடும்பத்துடன் வசித்து வருகிறேன் அந்த மாதிரி சிம்பிளா போட்டுக்கலாம். நீங்க இப்ப நடந்த சம்பவம் அந்த கம்ப்ளைண்ட்ல சொன்னோம் இல்லையா, அந்த மறுபடியும் இந்த அப்டேட்லயும் சொல்லிட்டு மேல்முறையீடு செய்தேன் அவர் எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் எனவே மறுபடியும் வந்துடும். குற்றவியல் நீதி நடுவர் ஐயா அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அவர்களுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உரிய உத்தரவு பிறப்பிக்க கோரியும் அந்த லாஸ்ட் லைன் போன இதுல என்ன இருக்கோ அதே தான். என்ன இப்ப மாறி இருக்குன்னா நம்மளுடைய முகவரியை சொல்லி நான் பிரமாணத்தின் பேரில் சொல்லிக் கொள்வது யாதனேல் அப்படின்னு வரும். அவ்வளவுதான் அந்த அப்டேட்டுக்கு அதுக்கும் மாறும். இப்ப இங்க சரி பார்த்தல் இருக்கும்.
மேலே கண்டவர் மேலே கண்ட சங்கதிகள் யாவும் படித்து பார்த்து அவை யாவும் உண்மை என்று உறுதி கூறி என் முன் இன்று இந்த தேதியில் ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கையொப்பம் செய்தார் அப்படின்னு போட்டு அந்த கோர்ட்ல ஏதோ ஒரு அட்வொகேட் இருக்க எந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணுறோமோ அந்த கோர்ட்ல ஒரு அட்வொகேட் கையெழுத்து கேட்டீங்கன்னா போட்டு தருவாங்க. சரிங்களா? என்ன கோர்ட்டுக்கு ஒரு மனு ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு அப்டேட் ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பின்னாடி அட்டாச் பண்ணியாச்சு. சிஎஸ்ஆர் இருந்தா சிஎஸ்ஆர் அட்டாச் பண்ணிக்கிறோம். அப்புறம் எஸ்பி அனுப்பியிருந்தோம் இல்லையா, அந்த காப்பியை ஒன்று அட்டாச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது மாதிரி அட்டாச்மெண்ட் காப்பி இல்லையா, அதை அட்டாச் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான். நம்மகிட்ட என்ன இருக்கும், 2 பெட்டிஷன் இருக்கும், 2 அட்டாச்மெண்ட் காப்பி இருக்கும். இத முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, இங்க முடிச்சோம் இல்லையா, ஆவண பட்டியல் அப்படின்னு போட்டு 1 அப்படின்னு போட்டு 4 எந்த தேதியில மனு கொடுத்தோம் முதல் போட்டு கோபிச்செட்டிப்பாளையம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புகார் மனு அப்படின்னு போட்டு பக்கத்துல நகல் அப்படின்னு போட்டுருங்க. 2 தேதி போட்டுருங்க. அட்வான்ஸ் வீட்டுக்கார வீட்டுக்கு வந்துருக்கணும் இல்லையா, அது ஒரு தேதி. ஆமா, கோபிச்செட்டிப்பாளையம் காவல் ஆய்வாளர் அவர்கள் புகாரினை பெற்றுக் கொண்டதற்கான அஞ்சல் ஒப்புதல் அட்டை அல்லது ஒப்புகை சீட்டு அப்படின்னு போட்டுட்டு நகல் அப்படின்னு போட்டுருங்க. அந்த தேதி கரெக்டா தெரிஞ்சா போடுங்க, எல்லாம் பரவாயில்ல. 3 ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மேல்முறையீடு செய்த புகார் மனு நகல், புகார் மனு அப்படின்னு போட்டு சைட்ல நகல், அது என்ன தேதியில பண்ணணுமோ அந்த தேதி. 4 ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் புகாரை பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புகை சீட்டு அல்லது அஞ்சலக ஒப்புதல் அட்டை அப்படின்னு போட்டு நகல். இந்த இடத்துல இந்த 4 லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஆவண பட்டியலில் போட்டுக்கணும். இந்த இடம் புகார் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்களா? இப்போ இன்னும் நம்ம நீட்டா பண்ணணும், ஒரு அட்வைஸ் மாதிரியே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 4க்கும் ஒரு டார்கெட் மாதிரி மேல வந்து மாணவ குற்றவியல் கோபிச்செட்டிப்பாளையம் எழுதிட்டு அப்புறம் உங்க பேர், அப்புறம் எதிர் காவல் ஆய்வாளர்னு போட்டுட்டு ஆவண எண் 1ன்னு போட்டு உள்ள வந்து இங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ல 1 என்ன இருந்துச்சோ அதை பின் பண்ணிடணும், உள்ள வச்சு பின் அடிச்சிடணும். அதே மாதிரி ஒரு 4 வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும், உள்ள வச்சு பின் அடிச்சு ஆவண எண் 1 அங்க என்ன இருக்கோ அது, ஆவண எண் 2 இங்க என்ன 2ல கொடுத்துருக்கோமோ அது, ஆவண எண் 3ல என்ன கொடுத்துருக்கோமோ அது, ஆவண எண் 4ல எஸ்பி ஆஃபீஸோட ஐடி கார்டு இருக்குமா அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி எல்லாமே உள்ள வச்சு நல்ல ஒரு மூணு போட்டு கட்டி, அதாவது என்னைக்கு வந்து உங்களுக்கு திங்கட்கிழமை போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஊருக்கு போறீங்கன்னா காலையில 10:30 மணிக்கு மனுதாரர் பிராதாரர் அப்படின்னு கூப்பிடுவாங்க கோர்ட்ல. போயிட்டு நீங்க இதை கொடுத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு ஒரு சைன் பண்ணி உள்ள வச்சுருவாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 11:30 மணிக்கு காலிங் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்னன்னு பார்த்துட்டு செகண்ட் காலம் போடுவாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு வாரத்தில் ஒரு ஷார்ட் டேட் போடுவாங்க. அன்னைக்கு திருப்பி போனீங்கன்னா இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா ரிட்டர்ன் போடுறதுனா ரிட்டர்ன் போடுவாங்க, அல்லது ஏற்றுக்கிட்டோம்னா ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு தேதி கொடுப்பாங்க. அந்த தேதியில போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுத்த புகார் மனுல முகாந்திரம் இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா உங்க மனுவை ஏற்றுக்கிட்டு கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. இந்த நீதிமன்றத்துல நம்மளுடைய நண்பர்களுக்கு போய் வாங்கின எஃப்ஐஆர் டேரக்டா. சரிங்களா? இவ்வளவுதாங்க. இது போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு இருக்கோம். நீங்க போலீஸ்ல போய் அங்கேயும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சண்டை பண்ணிட்டு இருக்கணுமா? எவ்வளவு செலவாயிருக்கும்? நீங்களே இதெல்லாம் டைப் பண்ணி இந்த புகார் அனுப்புனது, இந்த இதெல்லாம் ரெடி பண்ணது எவ்வளவு செலவாயிருக்கும்? 200 ரூபா விலைவாசி ஏறதுனால ஒரு 300 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு 300 ரூபாயில உங்களால எஃப்ஐஆர் போட முடியும் இல்லையா? இப்ப கோர்ட்ல எவ்வளவு நாள் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கு. கோர்ட் கேஸ்னாலே ரொம்ப நாள் ஆயிருக்கு. நீங்க என்ன நான் கேட்கலாம்னு நினைச்சேன். கேட்கறீங்களா? உங்களுக்கு எனக்கே சந்தேகம் இருக்கும்போது உங்களுக்கு இருக்காதா? மனு கொடுக்குற அன்னைக்கு இதுல ஏதாவது பேப்பர்ஸ் கம்மியா இருக்கான்னு பாப்பாங்க. எல்லாம் இருக்கா? சொல்லுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குன்னா செகண்ட் காலம் இதை வந்து வெரிஃபை பண்றதுக்கு ஒரு டேட் போடுவாங்க. நம்ம இது படிச்சு பார்த்து நீங்க கொடுத்தது கரெக்டா தான் மனு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா,
இதை வந்து கோர்ட் ஏத்துக்கலாமா தள்ளுபடி பண்ணலாமா அப்படின்னு ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு டேட் போடுவாங்க. அன்னைக்கு போனீங்கன்னா உங்க மனு ஏத்துக்கலாம், அவங்க இந்த தேதியில உத்தரவு போடுறோம்னு சொல்லுவாங்க. உத்தரவு போட்டு அந்த ஸ்டேஷனுக்கு சம்மன் பண்ணுவோம். இந்த நீங்க காவலாளர்களை அவங்களுக்கு சம்மன் பண்ணி அவங்க ஒரு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு டைம் எல்லாம் சேர்த்து இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, எந்த சட்டப்பிரிவு BNS 175 உட்பிரிவு 3 14 நாட்கள்ல உங்களுக்கு இந்த மனுவின் மீது இறுதி முடிவு எடுக்கணும். 14 days. மற்ற கேஸ் மாதிரி அவர் வரணும் இவர் வரணும் வாய்தா அதெல்லாம் வேலையே கிடையாது. 14 நாள்ல இந்த மனுவின் மீது அவங்க இறுதி முடிவு எடுக்கணும் அப்படின்னாங்க. நம்மளுடைய நீதிமன்றத்துல வேலை கொண்டு இருக்கிறதுனால சமயத்துல அது ஒரு வாரம் முன்ன ஆகும். அதெல்லாம் போயிட்டு ரொம்ப கட்டிட்டு இருக்காம ஒரு மாசம் ஆனாலும் பரவாயில்லட்டு வாங்கிட்டு வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் வந்துச்சா, சரி எஃப்ஐஆர் டைரக்ஷன் வந்துருச்சு, இப்போ போலீஸ் போட்டு கொடுத்துருவாங்க, ஓகே உத்தரவு போட்டுருப்பாங்க. கம்ப்ளைண்ட் எல்லா பேப்பரும் என்கிட்ட வந்தோம், இல்லைன்னா யாரும் வெளில போக மாட்டேன். இடத்துக்கு போனாலும் தொலைஞ்சு போயிடுது. எந்த பேப்பர் வந்து வெளில போனதா இல்ல இல்ல தனி நம்பர் வந்து பாத்துங்க. நம்ம வேணா உங்களுக்கு இப்ப எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கிட்டோம், கோர்ட்டே உத்தரவு போட்டுச்சு, போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுதானே ஆகும், போட்டுதானே ஆகும், கடமை போடுவாங்களா அப்படிங்க போட்டாகும் போட்டாகும் போடுவாங்களா கோர்ட் சொல்ல பேர் போட்டு தான் கோர்ட்டே உத்தரவு போட்டாச்சு போட்டே ஆகணும். ஆனா போடுவாங்க போடுறது இல்ல. ஏன்னா நம்ம கோர்ட்டு நம்ம ஐயா கொடுத்துருக்காரு, நம்ம கொஞ்சம் மெதுவா பண்ணாலும் ஐயா கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சரிங்களா? சரி, நீங்க கொடுத்த எஃப்ஐஆர் டைரக்ஷன் போலீஸ் மதிக்க மாட்டேங்குதுன்னு போய் நம்ம அந்த கோர்ட்லயே மறுபடியும் சொல்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோர்ட் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு போலீஸ் அவர் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னு பார்த்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? ரெண்டாவது தடவை போறீங்க, கொஞ்சம் கடுப்பா சொல்றாங்க அப்படின்னு. மூணாவது வேற வேலை இல்லையா அப்படின்னு, என் வேலை முடிஞ்சுங்க, மனு கொடுத்தீங்க நான் இதெல்லாம் இதெல்லாம் இங்க வந்து சொல்லியிருக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா உண்மை அதுதான், நீங்க என்ன மனு கொடுத்தீங்கன்னா மனு விசாரிச்சாங்க, உரிய உத்தரவு போட்டாங்க. மதிக்கலன்னா மதிக்கலன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா, கேட்கற அதிகாரம் இருக்கா, சட்டத்துல இடம் இருக்கா? நீங்க போய் கோர்ட்ல போய் இப்படி புகார் சொல்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? கோர்ட்டுக்கு எதை கொடுக்கணும்னாலும் ஆவணப்படியும் சட்டப்பிரிவுபடியும். இப்ப நீங்க 175(3) கீழே தான் மனு கொடுத்தீங்க, மொட்டையா கொடுத்தீங்களா? என்ன சட்டப்பிரிவு பயன்படுத்துவீங்க? அதான் நீங்க சொல்றோம் அப்படிங்கிறீங்க. இது மாதிரிதான் மழை தூக்கி வச்சீங்கன்னா நாங்க தூக்கிடுவோம். ஆமா, இதுதான் இந்த சட்டம் வந்து முன்ன போனா கடிக்கும், பின்ன போனா அது நீ அந்த பிரச்சனை இருக்கு. நீ கொடுத்த பிரிவுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டாங்க. இனிமேல் வந்து அவர் வேலை செய்யலன்னு நீங்க மனு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு சட்ட பிரிவு இல்ல. சரிங்களா? ஹைகோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கிருந்தீங்கன்னா அங்க போய் நீதிமன்றம் போலாம். நீ இங்க போட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து இங்க நம்பர் பண்ண மாட்டாங்க. நிறைய இங்க இருக்கிற பல்வேறு வேலை சூழல்ல சிரமம். இப்ப நமக்கு வேற வழி இல்ல, கோர்ட்டே உத்தரவு போட்டுச்சு, அதான் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க சேர்ந்தல. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கரூர் மாவட்ட செயலாளர் பிரபாகர், அவங்க அப்பா வந்து ஒரு கடை வச்சிருந்தாரு. அந்த கடையிலே வந்து அடிச்சு அந்த கடையெல்லாம் கண்ணாடியெல்லாம் உடைச்சு அவங்க அப்பாவுக்குள்ள ரத்தம் விழுவுது, போட்டோ இருக்கு, எல்லாம் இருக்கு. சரிங்களா? ஆனா எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. லோக்கல் இன்ஃபுளுன்ஸ் டைரக்ஷன் வாங்கிட்டாரு. டைரக்ஷன் வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு, எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. நீங்க யார் போலீஸா இருந்தீங்கன்னா அந்த போட்டோ பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க. இங்க இருக்கிற யார் போலீஸா இருந்தீங்கன்னாலும் அவங்க அப்பா அடிபட்டு அப்படியே ரத்தம் ஒழுவி அந்த ஹாஸ்பிட்டல் போட்டோ பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க. ஆனா அரவக்குறிச்சி போலீஸ் போடல. அவர் அப்பதான் பத்திரவாயத்துக்கு வராரு. கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கி போடல. ஒரு அட்வொகேட் கேட்கிறாரு, அவர் எல்லா சட்டப்பிரிவையும் பயன்படுத்தி கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கினாலும் கடைசியில ஆர்டிஐ வந்துதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியுது.
சரி, இப்ப ஆர்டிஐ பயன்படுத்தி எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கிட்டோம். எப்படி எஃப்ஐஆர் போட வைக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய தகவல் அறிவிச்சத்தை பயன்படுத்தி அனுப்புனர்ல நம்மளுடைய பேரு, பெறுநர், பொது தகவல் அலுவலர் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், ஈரோடு. வழக்கம் போல ஐயா அம்மா வணக்கம், நான் மேற்கொண்டு அப்படி அந்த ஸ்டைல் இருந்தாலும் சரி, இல்ல தகவல் அறிவிச்சத்தின் கீழ் பின்வரும் தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டுட்டு 1 இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நமக்கு ஒரு வழக்கு எண் கொடுத்திருப்பாங்களா, நம்பர் ஆயிடுச்சுல, வழக்கு எண் அதுல இருக்க ஒரு வழக்கு என்ன, அதே மாதிரி ஒரு வழக்கு எண். இந்த வழக்கு எண்ணில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் நகலை நீதிமன்றத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த காவலரின் பெயரும் பதவியும் தகவலாக வழங்கவும். முதல் கேள்வி நல்லா இருக்கா கேள்வி? கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்ததுல இந்த வழக்குல இந்த தீர்ப்பை யாரு கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி தகவல் கேட்கும். 2 மேற்படி வழக்கின் உத்தரவு நகலை பெற்று காவல் நிலையத்தில் உள்ள பதிவேட்டில் பதிவு செய்த காவலரின் பெயரும் பதவியும் தகவலாக வழங்கவும். 2 கேள்விங்க, இது மேல ஒண்ணு கேட்கலாம். ஆர்டி அனுப்பிச்சுட்டாச்சு. யாருக்கு? ஈரோடு எஸ்பி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி பிஏஓ அவர் தான் ஏடிஎஸ்பி அனுப்பிச்சுட்டோம். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நேரா டிஎஸ்பிக்கு அனுப்பி டிஎஸ்பி மூலமா சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு வந்துடும். சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் இதுக்கு பதில் கொடுத்தாங்க. என்ன பதில் கொடுப்பீங்க நீங்க? இன்னும் ஒரு கேள்வி கேட்கறேன், கேட்டுக்கலாம். இந்த உத்தரவின் பேரில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் நகல் தகவலாக 3 கேள்வி கேட்கணும். 3 கேள்வி கேட்டுக்கலாம். கேட்டோம். இப்ப எஃப்ஐஆர் நகல் இருக்குமா? இருக்காது. ஏன்னா போட்டாதான் இருக்கும். 1 நம்ம 2 பேருடைய பெயர் பதவி கேட்டோமா? ஒட்டுமொத்த காவல்துறையின் போது அவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க, வந்துதான் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப யாரு இன்ஸ்பெக்டர் பேரை கொடுக்க முடியாது, எஸ்ஐ பேரை கொடுக்க முடியாது. கோர்ட் ஏற்ற இருப்பார்ல அவர் பேரை கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தான் கோர்ட் வந்து வாங்கி இங்கே கொடுத்துருக்காரு. ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரைட்டர் இருப்பார் இல்லையா, ரைட்டர் தான் அதை வாங்கி நோட்ல பதிஞ்சிருப்பாரு. 2 பேரோட தனிப்பட்ட பேரை கொஞ்சம் எழுதுமே அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு தயக்கம் வரும். ஏதோ போறது சரியில்லை, நிலவரம் சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்து எஃப்ஐஆர் நகலையும் அப்புறம் கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தவங்க பேரு இதெல்லாம் முடிஞ்சா கொடுப்பாங்க. இல்லைன்னா கூப்பிட்டு அறிவாளிங்க ஆர்டிஐ திரும்ப வாங்குவாங்க, கூப்பிட்டு ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க. உனக்கு எஃப்ஐஆர் போட்டு ஆர்டிஐ திரும்ப வேணாம் எழுதி விடு அப்படிம்பாங்க. அப்படி நடந்துச்சு. நம்ம பிரபாகரன் கூப்பிட்டு இந்த ஆர்டிஐ வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறது எழுதி விடுவேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்டிஐ பயிற்சி இல்லை பாவம். அவங்க சொல்றேன், நான் எழுதி கொடுக்க மாட்டேன், நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் யார் பேரையும் போடாம மேற்படி தீர்ப்பின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது, அதன் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் அட்டாச் பண்ணி ஏடிஎஸ்பி அனுப்பி விடுவாங்க. எஸ்ஐ கையெழுத்து போட்டு ஏடிஎஸ்பி அனுப்பி டிஎஸ்பி கையெழுத்து போட்டு ஏடிஎஸ்பி ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அங்க இருந்து நமக்கு வந்துடும். இல்லைன்னா சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் வந்து நமக்கு நேரம் அனுப்பி வைப்பாங்க. 2ல ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆமா, ஏடிஎஸ்பி போயிட்டு வருதா, ஏடிஎஸ்பியே கேட்டாரு அப்படிங்கும் போது அவங்க கூப்பிட்டாங்க, மறுக்க முடியாது. எவ்வளவு வேலைகள், ஒரு சின்ன விஷயம் வேலை பெருசு, ஆனா செலவு எவ்வளவு ஆச்சுங்க? மொத்தமே 300-400 ரூபாய் செலவாச்சு. நம்ம குழப்பம் எடுத்துட்டோமா? என்ன டைம் எடுத்துட்டோம்? எங்க போனீங்க நீங்க? எங்கேயும் போனீங்க. முதல் நாள் போனீங்க, பைசல் பண்ணி விட்டாங்க. வீட்டுக்கு வந்தீங்க, மனு ரெடி பண்ணி அனுப்பிச்சிங்க, ரைட்டா? மறுபடியும் எஸ்பி ஒன்று அனுப்பிச்சிங்க. கோர்ட்டுக்கு 3 தடவை போயிருப்பீங்க. ஒரு நாள் மனு கொடுக்க போயிருப்பீங்க, ஒரு நாள் செக்கன் காலம் போட்டிருப்பாங்க, அன்னைக்கு போயிருப்பீங்க. ஏதாவது ரிட்டர்ன் பண்றாங்களான்னு செக் பண்றதுக்கு போயிருப்பீங்க. 3வது நாள் போற அன்னைக்கு உங்களுக்கு ஜட்மெண்ட் தான் போவீங்க, சரிங்களா? ஒரு காப்பி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வர போறீங்க. கொஞ்சம் போனா இன்னொரு தடவை போயிருப்பீங்க, 4 தடவை போயிருப்பீங்க. நீ நிமிஷம் இதுல ஏதாவது சிரமம் இருக்கா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டீங்க, மறுபடியும் எஸ்பி வச்சுட்டு ஆர்டி ஒரு மாசம் பாக்குறீங்க, ஒன்றும் நடக்கல, ஒரு ஆர்டி அனுப்புறீங்க. இதுக்கப்புறம் இனிமே கூப்பிட்டா அவங்க வந்து எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு கூப்பிடுவாங்க. போகும்போது எஃப்ஐஆர் கையில கொடுத்துருவாங்க, சரிங்களா? இதுக்கு இதுல பக்கத்துல நடவடிக்கை அடைக்கி போனா அது எஃப்ஐஆர் போடுறோன்னே
அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் என்ன ஆகுதுன்றத கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்ல ஒரு எஃப்ஐஆர் போறதுக்கு தான் தருமாறி இருக்கிறேன். அமைச்சர் ஆபீஸ்ல இருந்து ரெக்கமெண்ட் தேவைப்படுது ஒரு எஃப்ஐஆர் போறதுக்கு. ஒரு நமக்கு கடந்த அணிக்கு ஒரு எஃப்ஐஆர் போறதுக்கு மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து அவரோட ஓயை போன் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்பதான் போடுறாங்க இல்லைங்களா? அப்பதான் போடுறாங்க. அவ்வளவு சிரமங்கள் இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு சார் இல்ல அப்பதான் போடுறாங்க. அது உள்ள தள்ள முடியுமா?